ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் க்ரோயிங் டிப்ஸு சொல்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து ரியலாக நடந்தது சொல்கிறேன் நான். என் பொண்ணுக்கு வந்து உச்சந்தலையில் ஒரு 6th 7th படிச்சிருப்பாங்க. அப்போது உச்சந்தலையில் வந்துட்டு முடி அந்த இடம் மட்டும் புழுவெட்டு மாதிரி சொட்டை விழுந்துருச்சு. அந்த ஒரு ரவுண்டாக வந்து சொட்டை விழுந்துருச்சு. அது ஏன்னா அடுத்தவங்க இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுற சீப்பை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி அந்த ப்ராப்ளத்தினால அஃபெக்ட் பண்ணவங்களோட சீப்பை வந்து தெரியாமல் அவங்க அதை சீவிருக்காங்கன்னு தெரியாமலே பண்ணனால இவளுக்கும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது பொண்ணாச்சே என்னடா பண்றதுன்னு கொஞ்சம் கவலையா இருந்தது. எந்த இதடா நம்புறது, எல்லாரும் சொல்றாங்க, எதை நம்புறதுன்னு கூட கொஞ்சம் கவலையா இருந்தது. சரின்னு ஸ்கின் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். 5000 rupeesக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டோன்னே வயிறு புண்ணு, அல்சரு ரொம்ப வந்து சஃபர் ஆனா. அந்த டேப்லெட்ஸ்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 2 நாள் கொடுத்தேன். ரொம்ப சஃபர் ஆனோன்னா தூக்கி எறிஞ்சிட்டேன். 5000 rupeesக்கு வாங்கினதை கன்சல்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் அவ்வளோ எழுதி கொடுத்தாங்க. ஆயின்மெண்ட்ல இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கத்தாழை இருக்கு பார்த்தீங்களா, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவோம்ல, அதோட ஜெல்லை வந்து அப்ளை பண்ணேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிக்கணும். எக்கு பீட் பண்ணுறதுக்கு பீட்டர் அது இதுன்னெலாம் இல்லை, சாதாரணமாக மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். அதை எடுத்து அப்ளை பண்ணேன். அதை ஒரு 15 minutes 20 minutes ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். அதை ஒரு நாள் பண்ணேன்னா, அடுத்து என்ன பண்ணேன்னா, இப்போ 1 weekல சாட்டர்டே சண்டே கிடைக்கும்ல, அதை அப்ளை பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு தானே இருந்தாங்க, செக்கு ஆயில் வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த செக்கு ஆயில் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இதில் வந்து 172 rupees போட்டிருக்கு. பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 122. இது வந்து எவ்வளோ மில்லி அப்படின்னீங்கன்னா எவ்வளோ மில்லி அப்படின்னா 500 மில்லி. இது வந்து விளக்கெண்ணெய் 500 மில்லி 110 கேஸ்டர் ஆயில். நான் அவங்க ஸ்கூல் போனப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கோகோனட் ஆயில் எடுத்துக்குவேன் ஒரு பவுலில். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நம்ம. அவங்களோட ஹேர் ஒவ்வொருத்தரோட ஹேரை பொறுத்து என் பொண்ணுக்கு ஏற்ற அளவுக்கு நான் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அப்புறம் டீ ட்ரீ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது, டீ ட்ரீ ஆயில். அந்த டீ ட்ரீ ஆயிலையும் இந்த விளக்கெண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய், இது 3ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணேன். இந்த கொரோனா பீரியடு கரெக்டாக அதுக்கப்புறம் லீவ் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இதை தான் தடவுனேன். காலையில் தடவிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு 2 hours கேப் விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எஃபெக்ட் தான். அதை எடுத்து அதை நல்லா அரைச்சி அதோட ஜூஸை எடுத்து அப்ளை பண்ணிடுவேன். 2 days 3 daysக்கு ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2 daysல வந்து ஸ்மெல் வந்துடும் தான், நம்ம வாஷ் பண்ணிக்கணும். தொடர்ந்துங்க இந்த கொரோனா லீவ் வந்தது பார்த்தீங்களா, நல்ல வேளை கொரோனா லீவ் வந்ததுனால இதெல்லாம் அப்ளை பண்ணோன்னே அந்த இடத்துல முடி முளைச்சிருச்சுங்க. பட் வந்து அந்த ஸ்கின்னுக்கு கொடுத்த அந்த இதை கொடுத்தோன்னே அப்படியே படலா உறிஞ்சு வந்ததுங்க தலையில. அந்த இடத்த தொட்டாலே வீக்கா இருந்தது அவங்களுக்கு, டாக்டர்கிட்ட கொடுத்தது. பட் இந்த கற்றாழையும் அந்த சின்ன வெங்காய சாறு இருக்கு பாருங்க, செம்ம ரிசல்ட்டுங்க. அது 2ம் கொடுத்தோன்னா, சின்ன வெங்காய சாறு கொடுத்தோன்னா அதில் இருக்க அந்த ஃபங்கஸ் எல்லாம் அது கிளியர் பண்ணி விட்டுருச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியாம அங்கே இருந்ததை கிளியர் பண்ணிருச்சு. அந்த சோற்று கற்றாழை ஜெல்லு வந்து அதுவும் போட்டேன். தொடர்ந்து இப்போ வந்து எண்ணெய் வச்சேன்னா, இன்னைக்கு எண்ணெய் வைக்கிறேன், ஒரு 10 மணிக்கு எண்ணெய் வைக்கிறேன்னா மதியம் ஒரு 3 மணி போல அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அந்த வெங்காய சாறு வச்சேன். அப்புறம் வந்து இன்னைக்கு வெங்காய சாறு வைக்கிறேன் அப்படின்னா, கற்றாழை குளிக்கிறோம் அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்றோம்னா கற்றாழை ஜெல்லு நல்லா போட்டு குளிக்க வைக்கிறது, அது மாதிரி பண்ணேன். அந்த இடத்துல நல்ல ஹேர், அந்த இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ஹேர் க்ரோ ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து எப்பயுமே சீப்பு, சோப்பு, டவல் இது வந்து தனியாக தான்
இப்ப 4 பேர் இருக்கோம் ஃபேமிலினா எங்க வீட்ல ஒரு 10 டவல் இருக்கும். ஒரு ஆளுக்கு 2 டவல்ன்ற மாதிரி. அதே மாதிரி காட்டன் ஷால்லாம் யூஸ் பண்ணாக்க கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுன்னா நான் தூக்கி போட மாட்டேன். அதை வந்து ஹேருக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். அது மாதிரி வந்து இன்னொருத்தரோட சீப்பு எங்க போனாலும் புதுசா கூட பைசா போட்டு ஒரு 20 ரூபாய்க்கு சீப்பு வாங்கிக்கலாமே தவிர யாரோட சீப்பையும் தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சுத்தக்காரங்க தான் அப்படிலாம் நம்மள வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. உனக்கு வந்து எங்க மேல எல்லாம் பிரியோல, எங்களை எல்லாம் பிரிச்சு பாக்குறீங்க அப்படிலாம் பேசி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் ஹர்ட் பண்ணா கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. ஆனா கண் கூட சொல்றேன், என் பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டு ரெக்கவரியும் ஆயிட்டாங்க. பட் வந்து ஆனா நான் 5000 rupeesக்கு ஸ்கின் டாக்டர்கிட்ட கொடுத்தது அட்டு வேஸ்ட். நான் உண்மையிலுமே சொல்றேன். அவங்க எல்லாம் இப்பெல்லாம் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏர்ன் பண்ணதான் பாக்குறாங்க, நம்ம கிட்ட சம்பாதிக்க தான் பாக்குறாங்களே தவிர 10 ரூபாய் விலையில வந்துட்டு 10 ரூபாயில கூட குணமாகிறது இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன வெங்காயம் வந்து அந்த புழுவேட்டுக்கு நான் போட்டது ஒரு 10 வெங்காயம் தான் அரைச்சு சாறு எடுத்து போட்டிருப்பேன். எரியும் தெரியுங்களா? ஆனா அந்த அஃபெக்டட் இருந்தப்போ, அஃபெக்ட் ஆயிருந்தப்போ ஆனா நல்ல டாக்டர்ஸும் இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் இதை போட்டோன்னா செம்ம ரிசல்ட்டுங்க. எப்பயுமே விளக்கெண்ணெய் போடுறதுனால கொஞ்சம் 2 days ஆர் 3 daysக்கு ஒன்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது. இது போட்டாலே முடி கருப்பா இருக்கும். மீதி ஆயில் சொல்றதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியாது. அவங்களோட வில்லிங், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண ரிசல்ட்டை வந்து சொல்லிட்டேங்க. தேங்க்யூ.